Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogsல நைட் டிராவல் சீரிஸ் எபிசோட் 1 வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மல் ஸ்கைவின் மாலுக்கு வந்திருக்கோம். என்னடா நைட் டிராவல் சீரிஸ் அப்படின்ட்டு காலையில எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. சாயந்தரம் ஒரு 5 o'clock தான் நாங்களே அந்த இடத்துக்கு போனோம். அதனாலதான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிரும், கவலைப்படாதீங்க. உள்ள போனோடனே நாங்க ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடையை வந்து பார்த்துட்டோம். சரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு 3 ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து சொல்லிட்டோம். அவங்களுமே வந்துட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து ரெடி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் சும்மா அப்படியே வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை சாப்பிட்டுட்டு மாலுக்குள்ள போனோம். அதுக்கப்புறமா படியேறி அப்படியே மேல போயிட்டு மாலுக்குள்ள சும்மா அப்படி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு நாங்க போனப்ப எதுவும் வாங்குற மாதிரியான ஐடியாலாம் இல்ல. ஃபன்லேண்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்ற ஐடியால தான் நாங்க வந்து வந்தோம். சோ அதனாலயே மாலுக்குள்ள எதுவுமே வாங்கல. சும்மா அப்படியே மாலுக்குள்ள நடந்துட்டு இருந்தோம். எதுவுமே பாக்குறதுக்கு புதுசானா இல்ல. எனக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்த கடைங்க தான் அங்க இருக்குது. எனக்கு இந்த மாலுக்கு நாங்க ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கோம். நம்ம சேனல்லே இதோட ஒரு 3வது வீடியோவோ 4வது வீடியோவோ இந்த மாலை நம்ம வந்து ஷூட் பண்றோம். அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து ரவுண்ட் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அங்க இருந்து லிஃப்ட் ஏறி ஃபன்லேண்டுக்கு வந்து போயிட்டோம். ஃபன்லேண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதவை திறந்து ஃபன்லேண்டுக்குள்ள வந்து போனோம். ஃபன்லேண்டுக்குள்ள வந்துட்டு அந்த கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபன்லேண்ட்லயும் வீடியோ எடுத்திருக்கிறோம். நிறைய கேம்ஸ் நம்ம இந்த ஃபன்லேண்ட்ல இருந்து விளையாடி இருக்கிறோம். அதனால போனதுல விளையாடாத கேம்ஸ் அந்த விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதப்ப என் கூட ஒருத்தன் வந்தான். அவனோட பேர் நான் சொல்றதுக்கு விரும்பல. அவன் இந்த கேம் விளையாடுறதா சொல்லிட்டு கடைசியில என்னைய வந்து கோத்து விட்டான். எனக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. இருந்தாலும் சரி சும்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நானும் தூக்கி போடுறேன். ஒண்ணு கூட வந்து கரெக்டாவே வந்து விடல. எனக்கு அந்த கொக்கு வர வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அதோட இந்த ஒரு வலையை வந்து கொக்கு கிட்ட போனாலுமே அது வந்து தலையை ஆட்டும் போது அப்படியே தட்டி விட்டு வலையை வந்து கீழே வந்து விழுந்துருது. உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாவே இருக்கலாம். ஆனா அந்த கேம் விளையாடும் போது ரொம்பவே டஃப்பாவே இருந்தது. ஏதாவது ஒன்னாச்சு விழுந்ததுன்னா கூட பரவாயில்ல, மானத்தை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா கடைசியில ஒண்ணுமே விழல. அதப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அடுத்தது என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப தூரத்துல இங்க ஒரு ஜோக்கர் கேம் வந்து ஒண்ணு கூட்டமாவே இருந்தது. சரி இந்த கேமே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க நின்றுட்டு இருந்தேன். அவங்க விளையாடி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நாங்க விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிக்க வச்சிருக்கிற ஜோக்கர் நம்ம வந்து அடிக்கணும். மேல இருக்கிறதுக்கு 30 பாயிண்ட், கீழே இருக்கிறதுக்கு 20 பாயிண்ட், அது கீழே இருக்கிறது 10 பாயிண்ட். அந்த ஜோக்கர் நம்ம வந்து குறிப்பாத்து அடிக்கிறதுல தான் கைஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ரோ நம்ம வந்து ஃபுல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த ரோ வந்துட்டு அப்படியே எந்திரிச்சிக்குது. நீங்க பாத்தீங்கன்னாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அந்த கம்பி வந்துட்டு அந்த ரோ வந்து அப்படியே தூக்கி விட்டுருது.
இதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருந்தது. இதுல பச்சை கலர் செக்குடு ஷர்ட் போட்டு ஒரு பையன் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான்ல, அதான் கைஸ் நானு. இந்த கேம் வந்துட்டு 2 பேர் வந்து விளையாடலாம். நான் தான் வந்துட்டு அதிகமான ஜோக்கர் வந்துட்டு அடிச்சேன். அதுக்கப்புறமா இதுல விளையாடி ஜெயிச்ச கார்டு வந்து நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை இதே கேமே வந்து விளையாண்டோம். எனக்கு இந்த கேம் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனாலதான். அண்ட் இந்த கேம் வந்து விளையாடும் போது யாராவது நமக்கு பிடிக்காதவங்களாம் அந்த ஜோக்கர் மண்டைய நினைச்சிட்டு அடிங்க, பயங்கரமா இருக்கும். இந்த கேம் வந்துட்டு டைம் முடியிற வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உள்ள போற பாலுமே வந்துட்டு மறுபடியும் வெளியில வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அடிக்கிற ஜோக்கருமே வந்துட்டு மறுபடியும் அந்த கம்பி வந்து அந்த ஜோக்கருங்களை வந்து தூக்கி விட்டுரும். அதிகமா வந்துட்டு மேல எய்ம் பண்ணுங்க, எனக்கு அதுக்குதான் வந்துட்டு 30 பாயிண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா மிடில் இருக்கிறதுக்கு வந்து எய்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டுமே கவுந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அடியில இருக்கிறது வந்து எய்ம் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் வந்துட்டு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியா நம்மளால வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறமா இதுல ஜெயிச்ச கார்டு வந்து எடுத்துக்கிட்டோம். தென் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னுடைய ஃபேவரட்டான கார் கேம் விளையாடுறதுக்கு நான் வந்து உக்காந்துட்டேன். சீரியஸா சொல்றேங்க, எனக்கு இந்த ஃபன் வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு கேம் தான் அது இந்த கார் கேம் தாங்க. காலுக்கு கீழே பிரஸ் பண்றதுக்கு ஆக்சிலரேட்டர் பிரேக் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதனாலயே இது வந்து ஓட்டும் போது ரியல் காரை வந்துட்டு ஓட்டுற மாதிரியே வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்காம ஓட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு டைம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இந்த மானிட்டரை நீங்க பாத்தீங்கன்னாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், டைம் வந்துட்டு அப்படியே 1 by 1 அப்படியே வந்து லெஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து 99 செகண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஒரு டைம் வந்து லெஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்படியே அந்த ஒரு டைம் லிமிட் வந்து லெஸ் ஆகிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நல்லா ஓட்டணும் அப்படின்ற பட்சத்துல அப்படியே ஹையர் ஆகுறது உங்களால வந்து பார்க்க முடியும். அந்த நேரத்துல வந்து டைம் எக்ஸ்டெண்டட் அப்படின்றது வந்து காட்டும். அது வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கிற கரண்ட் டைம்லயே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த போர்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து அதை பத்தி சொல்றேன். சோ வந்து நீங்க ஒரு ரியல் கார் டிரைவ் பண்ற மாதிரியும் டிரைவ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களால ரியல் காரை டிரைவ் பண்ண முடியாத மாதிரி நீங்க வந்து இடிச்சு இடிச்சு கூட ஓட்டலாம். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் இடிச்சு ஓட்டுவேன், கொஞ்ச நேரம் இடிக்காம ஓட்டுவேன். இப்ப நீங்க அந்த ஒரு ஸ்கிரீன்ல டைம் லிமிட்டுக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் டைம் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஏன்னாக்கா நம்ம நல்லா ஓட்டுனதுனால டைம் லிமிட் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. நல்லா காரோட தெரிஞ்சவங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து விளையாடினா ரொம்ப நேரத்துக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். எனக்கா அவங்க நல்லா டிரைவ் பண்ணுவாங்களா, அதனாலதான் சொல்றேன். எனக்கே இந்த ஒரு இடத்துல ரொம்ப நாள் வந்துட்டு இந்த ஒரு கார் கேம் வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால நல்லா வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறத்துல இருந்தா நான் இந்த அளவுக்கு வந்து ஓடுறதுக்கு வந்து கத்துக்கிட்டேன். இதுமே வந்து ரொம்ப நாளா ஓட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன், ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சம் வந்துட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு கார் கேம். டோட்டலா நமக்கு வந்து டைம் லிமிட் வந்துட்டு 84 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் வந்துட்டு பண்ணாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 40 கிட்ட வந்து நமக்கு வந்து செகண்ட்ஸ்ல வந்து டைம் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து நல்லா ஓட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட டைம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும், பார்க்கலாம். எனக்கு இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம நல்லாவே வந்து இடிச்சு இடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானுமே வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, டைமே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இடிச்சு இடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரியல் காரை எப்படி எப்படிலாம் ஓட்டக்கூடாதோ அப்படி எப்படிலாம் வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி பின்னாடி போற வண்டிகளை வந்துட்டு இடிக்கிறது, செவுத்துல போயிட்டு இடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம். பட் இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு டைம் வந்து மறுபடியும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 செகண்ட்ஸ் வந்துட்டு டைம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. இன்னைக்கே வந்துட்டு ஒரு மிராக்கிள் வந்து நடந்திருக்கு. டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அதுக்கு ஒரு ரெண்டாவதா இப்போ ஒரு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. இது வரைக்கும் எனக்கு வந்து 2 தடவை வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆனதே இல்லை இந்த ஒரு கார் கேம்ல. இந்த ஒரு வீடியோ எடுக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்தது. சோ நீங்களும் இந்த மாதிரியான கார் கேம் எல்லாத்தையும் மால்ல விளையாடி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க மாலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன மாலுக்கு போனீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்துட்டு டைம் வந்து கண்டிப்பா வந்து முடியதான் கைஸ் போகுது. சரி, டைம் முடியிற நேரத்துல வேகமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஓட்டினேன். இடிச்சு 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 சூப்பராக வந்து ஓட்டினேன். அதுக்கப்புறமா டைம் வந்து முடிஞ்சிருச்சு, டைம் ஓவர் அப்படின்னு வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற கேம் விளையாடுறதுக்கு நான் வந்து போயிட்டேன். இப்ப அடுத்தது நாங்க என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஒண்ணு வந்து சப்பையா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரெண்டு சைட்ல இருந்துமே ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டேபிள்ல அந்த நடுவுல இருக்கிற ஸ்டோன் வந்து வலிக்கிட்டே போகும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஒரு கேம். அண்ட் அந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு. அந்த ஹோல்ஸ்க்குள்ள வந்துட்டு அந்த ஒரு ஸ்டோனை வந்து தள்ளி விடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி தள்ளி விட்டு விளையாடுறது தான் கைஸ் இந்த ஒரு கேம். இது விளையாடுறதுக்கெல்லாம் கார்டெல்லாம் எதுவும் வராது கைஸ். சோ ஓகே கைஸ், பேலன்ஸ் நான் எபிசோட் 2ல அப்லோட் பண்றேன். நீங்க இன்னும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் என்ன